ஹாய், நான் உங்க மீனா. சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? குழந்தை எத்தனை முறை சொல்றது குழந்தைய தூக்கிட்டு வராதன்ட்டு. ஏடி உனக்குதான் குழந்தை பத்துக்க வக்கு மயிர் இல்ல, அடுத்த வீட்டு குழந்தைய இப்படி தூக்கிட்டு வந்து கொஞ்சிட்டு இருக்கிறியே, உனக்குலாம் அறிவு மயிர் வேண்டாம்? மலட்டு நாய, குழந்தை பத்துக்கு வக்குலாதவளாம் அடுத்த குழந்தைக்கு ஆசைப்படக்கூடாது. உன்னையெல்லாம் கட்டின நேரம் பாவம் அந்த மனுஷன். உன் வயிற்றுலதான் ஒரு புழு பூச்சி இல்ல, எங்க போய் சாவ வேண்டிதானே மலடி. இனிமேல் குழந்தைய தொட்ட அவ்வளவுதான் உனைய. மலடி கடவுளே, என்னையே பொட்டா படைச்ச. நான் பொட்டா பொறுத்தது ஏன் தப்பா? இல்ல கோடீஸ்வரியா வளர்த்தது ஏன் தப்பா? மனுஷனுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தப்பா? அப்படி உயிருக்கு உயிரானவர என் வாழ்க்கைக்கு அமைச்சு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு உயிரை பெத்து கொடுக்க முடியாம இருக்கேனே. 4 பேர் என்ன மலடின்னு சொல்றது கேட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிர் வாழணுமா? எதுக்காக உயிர் வாழணும்? இல்ல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏன் புருஷனுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. இல்லைனாதா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட நிம்மதியா இருப்பாரு. இந்த மலடின்ற பட்டம் எனக்கு தேவையில்லை. இந்த பாலா பையன சமுதாயத்து முன்னாடி இன்னும் எத்தனை நாளைக்கு நான் மலடியா வாழ்வேன்? பேசாம என் உயிரை எடுத்துக்கோ. யாழினி, என்னாச்சு? ஏன் உடம்பு சரியில்லையா? ஏமா அப்படி தடுமாறுற? சொல்லுமா. எனக்கு என்ன மன்னிச்சு
இருக்கிற. நீ ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டா? நான் எப்படி தனியா வாழுவேன்? நீ என்னை விட்டுட்டு போகவா காதலிச்சு கல்யாணம் பண்ணின? கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை மூரா என் கைய புடிச்சிட்டு கூடயே வருவேன்னு நினைச்சேன். என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு தனிமரமா ஆக்கிட்டு போறியே. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாமா ஆஸ்பத்திரி போலாமா? ஹாஸ்பிட்டல்ல வேண்டாங்க. நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு என்னால ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுங்க. என் சித்தி செஞ்ச சதியால நான் மலடி ஆயிட்டேங்க. மலடி ஆயிட்டேன். என் வயித்துல என்னால ஒரு பிள்ளைய சுமக்க முடியாத பாவி ஆயிட்டேன். இங்க பாருங்க, நான் மலடின்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேங்க. எங்களை நான் ஏமாத்தலங்க. நான் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். உன் சித்தி சந்த சரியாலதான் அவனுக்கு இப்படி ஆச்சா? உன் சித்தி பேச்ச கேட்டு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டம்மா. எனக்கு நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து என் சித்தி எனக்கே தெரியாம மருந்தை கொடுத்து என் கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாம பண்ணிட்டாங்க. என்ன அம்மான்னு சொல்ற ஒரு உயிர் இல்லாம போச்சு. நான் ஒரு குழந்தைய கத்தி பெத்து கொடுக்க முடியாத மலடி ஆயிட்டேங்க. என்னை யாருக்கு அம்மானு கூப்பிடுவா? என்னை யாருக்கு என்ன அம்மானு கூப்பிடுவா? ஏங்க என்னால யாரு குழந்தைய எடுத்து கொஞ்சம் முடியலையே. யாழ்னே ஒரு தாய்மை அடைஞ்ச பெண் அவ குழந்தைக்கு மட்டும்தாம்மா தாயா இருப்பா. வேற குழந்தைங்க அம்மானு கூப்பிட்டா அவளால ஏத்துக்க முடியாதுப்பா. அதே தாய்மையடையாத பெண்ண 1000 குழந்தைங்க அம்மானு கூப்பிட்டாலும் சந்தோஷமா மனப்பூர்வமா ஏத்துக்குவாம்மா. தாய்மையடையாத பெண் 1000 குழந்தைக்கு தாய்ங்கிறத நீ புரிஞ்சிக்க. அதுவும் இல்லாம உனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிம்மா. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. நல்ல டாக்டரை பார்த்தா கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்குமா. அப்படி உனக்கு குழந்தை பிறக்கலீனா எனக்கு நீ குழந்தையாவ, உனக்கு நான் குழந்தையாவுமே வாழ்ந்துடலாமா. டே செல்லம் வாடா ஆஸ்பத்திரி போலாம். டே தங்கம் என்ன பாருடா. டே செல்லம் என்னடா டாக்டர் என் மனைவி விஷம் குடிச்சிட்டா. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன். அதோ தெரியுது பாரு அந்த ரூமுக்குள்ள உங்க மனைவியை கூட்டிக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு வாங்க. டாக்டர் என் மனைவி எப்படி இருக்கா டாக்டர்? நான் ஒன்றும் பயப்பட தேவையில்லையே. அவதான் என் உயிர் டாக்டர். ப்ளீஸ் காப்பாற்றி கொடுங்க டாக்டர். சார் சார் கவலைப்படாதீங்க, சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்ததுனால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் 5 நிமிஷத்துல அவங்க கண் விழிச்சிருவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கடவுள் மாதிரி என் மனைவி உயிரை காப்பாற்றி கொடுத்தீங்க. உங்க மனைவி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க? 1000 தான் மனைவிய தங்கமா கணவன் பார்த்துக்கிட்டாலும் அவங்க கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்களால தாவிக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்ச வீட்டில்
தொட்டில் சத்தமும் கட்டில் சத்தமும் கேட்கலினா அந்த பொண்ணுகளால நிம்மதியா வாழ முடியாது. என் மனைவி எனக்கு 10 குழந்தை பெத்து தரேன்னு சொன்னா, அவளால ஒத்த குழந்தை கூட பெத்து தர முடியலையான அவன் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துருக்கு டாக்டர். டாக்டர், என் வீட்டுல தாளாட்டு சத்தம் கேட்குமான தினம் தினம் ஏங்கி தவிச்சா டாக்டர். இந்த மாதிரி குழந்தை இல்லாம எத்தனையோ பெண்கள் தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறாங்க. என் மனைவியோ தாய்மேடை முடியலையானே தற்கொலை முயற்சி பண்ணிட்டா டாக்டர். விக்ரம் சார், உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் அந்த ருத்ராதேவி மேடம் தான். அவங்க கூட நான் நட்பு வச்சதுக்கு மிகவும் வருத்தப்படுறேன். உங்க மனைவி தாய்மை அடைய நான் கொடுக்கிற டேப்லெட் எடுத்துட்டு அவங்கள சிறப்பான தாம்பத்தியத்தில் ஈடுபட சொல்லுங்க. குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. கடவுள் கருணை காட்ட வேணும். டாக்டர், அந்த கடவுள் கருணை காட்டும் போது காட்டும். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க டாக்டர். நான் ஒரு டாக்டரா இருந்துட்டு இந்த செயலை செய்யக்கூடாது. இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காக நான் முன் வந்து செய்யறேன். சரி வாங்க, மாத்திரை வாங்கிட்டு போங்க, பார்க்கலாம்.